ஹலோ நான் ஜெய்சன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தியும் சொல்லி பார்க்கும்போது நார்த் கொரியாவை 10 கிரேசி ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். அது என்ன நார்த் கொரியா பத்தி 10 கிரேசி ஃபேக்ட் சொல்லி பாத்தீங்கன்னா, நார்த் கொரியாவை பத்தி நமக்கு சொல்லிதான் புதுசா அறிமுகம் வேணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நார்த் கொரியாவை நம்ம நிறைய பேர் பல விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கோம். அந்த விஷயங்களையும் ரொம்ப வினோதமாகவும் அதே சமயம் விசித்திரமாகவும் இருக்கக்கூடிய சில வகையான ஃபேக்ட், அதாவது கூற்றுகள்ல என்னென்ன அங்க நடக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் வந்து நான் கவர் பண்ணி வச்சிருக்கேன். அதை பத்தி தான் இன்னைக்கு உங்க வீடியோக்குள்ள சொல்ல போறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா நார்த் கொரியா பத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது உலகத்துக்கு மற்ற நாடுகள் எந்த ஒரு நாடுகளுமே தொடர்பு இல்லாத ஒரு நாடு. அதே சமயம் இந்தியாவுக்கு இது வரைக்கும் போகாத ஒரே நாடு நார்த் கொரியா தான். எந்த ஒரு இந்தியாவில ஒரு டூரிஸ்டா கூட இது வரைக்கும் நார்த் கொரியாவுக்கு போனது இல்லைங்கிறத ரெக்கார்ட்ஸ் சொல்லக்கூடியதா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு செக்யூர்டா, அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட நாடா இருக்கக்கூடிய நார்த் கொரியா வந்து பல்வேறு வகையான விசித்திரமான ரூல்ஸ் தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. அதே சமயம் மக்களை பல்வேறு வகையை அடிமைப்படுத்துறது, அது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. அதே சமயம் அவங்க ப்ரொபகண்டா பண்றது, இந்த ப்ரொபகண்டான்னு சொல்லி பாத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து தங்களோட பிரின்சிபல் தான் உயர்ந்தது அது மாதிரி சொல்றோம். அதே சமயம் அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய அந்த லீடர்ஸ் தான் ரொம்ப உயர்ந்த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. இது மாதிரி கூட 10 கிரேசியான ஃபேக்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்த் கொரியால வந்து 1950கள் வந்து பார்த்தோம்னா, அதாவது ஒரு வில்லேஜ் உருவாக்குனாங்க. இது என்ன வில்லேஜ்னு சொல்லி பார்த்தோம், இது வெறும் வந்து காட்சி பொருளா அப்படி வில்லேஜ். இந்த வில்லேஜுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கீஜாங் டாங் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த கீஜாங் டாங் வில்லேஜ் வந்து எப்படிப்பட்டதா உருவாக்குனாங்க சொல்லி பார்த்தோம்னா, சவுத் கொரியா கிட்ட வந்து தாங்க வந்து உயர்ந்த டெவலப்டா ஒரு நேஷனா காட்டிக்கிறதுக்காக அங்க வந்து மேல மேல இருக்கக்கூடியது டால் பில்டிங்ஸ் இருக்கட்டும், அதே சமயம் லைட்டா இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கட்டும். இதே மாதிரி பார்த்தோம்னா மக்கள் எல்லாம் வந்து பிஸியா இருக்கிற மாதிரி ரொம்பவே அதிகமாக டெவலப் நேஷனா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக இந்த கீஜாங் டாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜை உருவாக்கி இருக்காங்களாம். இந்த வில்லேஜ்ல பார்த்தோம்னா மக்கள் அதிகம் வசிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா இல்லவே இல்லைங்கிற விஷயம். அடிக்கடி லைட்ஸ் போடுறது அதெல்லாம் இருந்தாலும் அந்த லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைமர் செட் பண்ண மிஷின்ல இருக்கக்கூடிய லைட்ஸா வேற அமைச்சிருக்காங்க. அதே அது பார்த்தோம்னா அங்க கவனிக்கும் போது அங்க அதிகமா அந்த மக்கள் யாரும் சொல்லி பார்த்தோம்னா அப்பப்ப வந்து கிளீன் பண்ணிட்டு போற சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் தான் இருந்தாங்களாம். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பதான் அந்த இடம் வந்து இப்போ லைவ்லியா இருக்க மாதிரி காட்டுறதுக்காக எப்பவுமே வேலையாட்கள் இருக்க மாதிரி ரோட்ல வந்து அலைய வர்றதுக்கு மட்டும் ஆட்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்களாம். ஏதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு சினிமா செட்டை 360 டிகிரியும் 24 மணி நேரம் நடந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இருக்கிறது கீஜாங் டாங் வந்து வில்லேஜ் வந்து மாத்திருக்காங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்த் கொரியால மக்கள் வந்து பல்வேறு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிம் அரசர்கள் விரும்புறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா 1990வது ஆண்டுல வந்து மக்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப வினோதமான அறிவிப்பா இருக்கு. எல்லா மக்களும் அக்கார்டியன்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு வெளியிடுறாங்க. அக்கார்டியன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். அதே சிம்பிளா கேரி பண்ற மாதிரி இப்படி இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மக்கள் எல்லாம் கத்துக்கணும்னு சொல்றாங்க. சரி, மியூசிஷியன்ஸ் மட்டும் கத்துக்கிட்டா ஓகே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இல்ல, அது வந்து தேசப்பற்ற உருவாக்கும் அப்படிங்கிற ரீதியில அறிவிப்பு வெளியிட்டுறாங்க. இது ரொம்ப வினோதமா இருக்கு. சிலவங்க பிடிக்காம கூட இருக்கும், ஆனா அவங்களும் கத்துக்கிட்டே தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு அந்த 1990வது ஆண்டுல தள்ளப்பட்டாங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா, நார்த் கொரியாவோட எலெக்ஷன்ஸ். இது நார்த் கொரியாங்க சர்வாதிகாரி நாடுன்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. ஆனா நார்த் கொரியா 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எலெக்ஷன்ல நடந்துட்டு இருக்கும். அந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய எலெக்ஷன்லயும் பார்த்தோம்னா ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் ஓட்டர் லிஸ்ட்ல இருப்பாங்க. அந்த ஒரு கேண்டிடேட் நீங்க செலக்டும் பண்ணி ஆகணும். இதுல பார்த்தோம்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, 100% ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் இருக்கக்கூடிய ஒரே நாடு நார்த் கொரியா தான் சொல்லப்படுது. இப்ப நம்ம இந்தியா கூட எடுத்துக்கோங்களேன், நம்மளோட ஹையஸ்ட் பெர்சன்டேஜ்ங்கிறது 76% தான் நம்ம வந்து ஓட் பெர்சன்டேஜ் டர்ன் அவுட்ங்கிறது இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த எலெக்ஷனுக்கு வந்து இறந்து போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வர முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஓட் போடுறது விருப்பம் இல்லாதவங்களா இருப்பாங்க. இது மாதிரிலாம் இருப்பாங்க சொல்லிட்டு 74% அதிகமான ஓட் பெர்சன்டேஜ் தான் நம்ம இந்தியாவில் இருக்கும். ஆனா நார்த் கொரியா எல்லாரும் ஓட் பண்ணி தான் ஆகணும். என்னென்ன ஓட் பண்ணி தான் அந்த ஓட் போடுறதும் அங்க இருக்கிற ஒரே ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து தங்க வந்து டெமோக்ராட்டிக்கா காட்டிக்கிறாங்களாம். அதாவது மக்களாட்சியா நடத்தக்கூடிய நாடு தான் நார்த் கொரியா அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் நடத்துறாங்க. சும்மா நொண்டி சாக்கா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுதான் அவருடைய தேர்ட் பாயிண்டா இருக்குது. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்த் கொரியாவோட ஹேர் கட் ஸ்டைல்ஸ். இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் தங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் கட் ஸ்டைல்ஸ்ங்கிறது ஒவ்வொருத்தரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அந்த ஸ்டைல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியில வந்து வச்சுக்கிறதுக்கு விருப்பப்படுவோம். அந்த மாதிரி இப்படி விஷயத்துல வந்து பார்த்தா நார்த் கொரியாவில் அந்த கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணியாகவும் சொல்லியிருக்கு. அந்த ஹேர் ஸ்டைல்ஸும் தவிர்த்து வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி மாத்தினாங்கன்னா அதுக்கு இது கண்டுபிடிச்சு பிடிக்கிறதுக்காக அங்கேயே இருக்கக்கூடிய ரோந்து பேட்டோட போலீஸும் இருக்காங்களாம். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மக்களும் எப்படி அவங்க ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது மாதிரி லிஸ்டா கொடுக்கக்கூடிய ஹேர் ஸ்டைல் ஒரு 20 ஹேர் ஸ்டைல் சொல்றாங்க. இந்த 20 ஹேர் ஸ்டைல் கூட தான் மெயின்டைன் பண்ணியாகவும் சொல்லியிருக்கு. இதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து 2014வது ஆண்டுல வந்து இப்ப கிம் ஜாங் வந்து அறிவிச்சிருக்காரு. அதுல பார்த்தோம்னா
யங்கர் உமன்ஸ் வந்து அதிகமான அளவுக்கு முடியும், ஓல்டர் உமன்ஸ் ஒரு ஷார்ட் கட் ஹேர் ஸ்டைல் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது குறிப்பா அவர் சொல்லக்கூடிய விஷயம் அறிவிப்பா இருக்கு. இதுதான் வந்து சொல்லக்கூடிய 4வது பாயிண்டா இருக்கு. 5வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்த் கொரியாவுக்கு 3 ஜெனரேஷனல் ரூல்ங்கிறது. இது 3 ஜெனரேஷனல் ரூல்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தப்பு செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் வருது. அதனால தண்டனை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்துல பார்த்தோம்னா அவர் மட்டும் அந்த தண்டனை அனுபவிக்க மாட்டாரு, அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 தலைமுறைகள் கூட அந்த தண்டனை அனுபவிக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவாங்க. நம்ம நாட்டுல பார்த்தோம்னா ஒருத்தர் தண்டனை அனுபவிக்கிறாரு, அவரோடய தண்டனை முடியும், அவர் குடும்பத்தாருக்கு எந்த வகையும் தொடர்பு ஏற்படுத்தாத மாதிரி தான் இருக்கும். அவர் செஞ்ச தண்டனைக்கு அவர் மட்டும் தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற இதை வச்சிருப்பாங்க. ஆனா நார்த் கொரியால அப்படி இல்லை. அங்க இருக்கக்கூடிய ரீஜெனரேஷன் கேம்பஸ்ல கூடிய கேம்ப்ல வந்து அவங்க வேலை செய்யக்கூடியதா இருக்கும். அதுவும் அவங்க அடுத்த ஒரு 2 தலைமுறையில அங்கேயேதான் வாழ்ந்து இறந்தும் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினோதமான ரூலா இருக்கு. இதுதான் கூட 5வது ரூலா இருக்குது. 6வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, நார்த் கொரியாவோட ஃபவுண்டிங் ஃபாதர் கிம் ஜாங் இல் இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சவுத் கொரியாவை சேர்ந்த ஃபேமஸான டேரக்டர் கடத்துறாரு. இவரோட பேர் வந்து ஷின் சாங் ஆக்னு சொல்லப்படுது. இந்த டேரக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸா மூவி சவுத் கொரியா கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுவே டேரக்டரை கடத்திட்டு வந்து நார்த் கொரியன் ப்ரொபகண்டாவுக்கு ஏத்த மாதிரி மூவிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவோம். இவர் வந்து கடத்தில வரப்பட்டதா வேற எந்த வழியுமே இல்லாம பல சீரீஸ் ஆஃப் மூவிஸ் வந்து கிரியேட் பண்ணி நார்த் கொரியாவை கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமான ஒரு மூவி என்னன்னு சொல்லி பார்த்தா புலிக சரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூவி. இது நார்த் கொரியா சேர்ந்த ஒரு காட்ஸா பெஸ்ட் மூவியா கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. எந்த அளவுக்கு ஃபேமஸா காட்ஸா நார்த் கொரியாவுக்கும் போயிருக்க சொல்லி யோசிச்சு பாருங்க. அதுக்கடுத்து 7வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்த் கொரியால வந்து முக்கியமா வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொன்னா பல்வேறு வகையான டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து டூரிஸ்டா வரவங்களுக்கு சுத்தி காட்டப்படுது, பீச் காட்டப்படுது, ஹோட்டல்ஸ் சொல்லிட்டு ப்ரொபகண்டா காட்டப்படுது. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்ப நம்ம இந்தியாவெல்லாம் பார்த்தா ஹில் ஸ்டேஷன்ஸ் போவோம், கொடைக்கானல், ஊட்டி அது மாதிரி இடத்துக்கு போறதா இருக்கட்டும், இல்லைன்னா பீச்சுக்கு போறது, பார்க்குக்கு போறது, இதான் நம்ம டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸா இருக்கக்கூடிய ஸ்பாட்டா இருக்கும். ஆனா நார்த் கொரியா மக்கள் முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டா அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, கிம் ஜாங் இலோட பிரிசர்வ்ட் பாடி. நார்த் கொரியாவோட ஃபவுண்டிங் ஃபாதர் கிம் ஜாங் இல் இவருடைய பிரிசர்வ்ட் பாடி வந்து உடல் பாதுகாத்து வைக்கக்கூடிய இடத்த வந்து முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டா வச்சிருக்காங்க. மக்கள் அங்க போய் அந்த உடலுக்கு வந்து மரியாதை எப்பவுமே செலுத்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ரீதியில இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தா, ரஷ்யால இருக்கக்கூடிய விளாடிமிர் லெனினை வந்து எம்பார்ம் பண்ண எதை இன்ஸ்டிடியூட் தான் இந்த பாடியை எம்பார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக எம்பார்ம் பண்ணிருக்காங்க சொல்லி பார்க்கும்போது, அதாவது எதிர்காலத்துல வந்து ஏதாவது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆகி ஒரு பர்சனோட உடம்பு மட்டும் இருந்தா போனோம், அவரை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, அப்ப இவரோட வந்து பாடியும் அது மாதிரி உயிர்ப்பிச்சு கொண்டு வர முடியும்ல, அதுக்காக இது மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுவே கிரேசியா இருக்கிற ஃபேக்ட்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது நார்த் கொரியாவோட வருஷம் வந்து இப்ப 100 சொச்சம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கும்ல. இப்ப நம்ம உலகத்துல வந்து கிரிகோரியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணும்போது 2025 தான் இருக்கக்கூடிய வருஷமா சொல்லி குறிப்பிடுறோம். இப்படிப்பட்ட இந்த 2025 பார்த்தோம்னா ஜீசஸ் பிறந்த கணக்கீடா வச்சு சொல்லப்படக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம். ஜீசஸ் பிறந்தது 0th year சொல்லி கணக்கு போட்டு அதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய வருஷம் 2025 வருஷம் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறாங்க. ஆனா நார்த் கொரியா பார்த்தோம்னா அவங்க கொடுக்குற கேலண்டர் பேரு ஜூஷே அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த ஜூஷே கேலண்டர் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்த் கொரியா ஃபவுண்டிங் ஃபாதரா கூட கிம் ஜாங் இல் இவர் பிறந்த வருஷமா கூட 1912 ஆண்டு ஃபர்ஸ்ட் ஜூஷே இயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அதுல இருந்து இத்தனை வருஷங்கள் கணக்கு போட்டிருக்காங்க. இந்த 1912 சொல்லி பார்த்தா 2011 100 வருஷம் ஆயிருக்கும். அது 100 வருஷம் செலவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்ப வந்து ஒரு 100 வருஷம் இருக்கு, அதுக்கு 113 வருஷம் இருக்குது 2025. இப்ப ஜூஷே இயர் 113. ஆனா நமக்கு 2025. ஜூஷே இயர் இன்னொரு ஸ்பெசிபிக்கா இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இங்கிலீஷ் கேலண்டரை விட அதே மந்த்ஸ் தான் இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், டிசம்பர் வரைக்கும் இருக்கும். டேட் மெத்தடும் அதே தான் இருக்கும். வீக்ஸ் அதுவும் அதே தான் இருக்கும். இது ஜஸ்ட் அவங்க ப்ராபகண்டாவுக்காகவும் அதே சமயம் கிம் ஜாங் இல்ல பெருமைப்படுத்துறதுக்காகவும் ஜூஷே இயர் ஒரு விஷயம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதான் இப்படி நெக்ஸ்ட் இப்படி கிரேசியான ஃபேக்டா இருக்குது. அடுத்து இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்த் கொரியால வந்து கஞ்சாஸோடைய கேனபிஸ் வந்து லீகலைஸ்டா இருக்குது. அங்க பார்த்தோம்னா பல்வேறு வகையில கேனபிஸ் சொல்லக்கூடிய இந்த கஞ்சா செடிங்கிறது ரோடு ஓரங்களே வளரக்கூடிய அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட அதிகமான அளவு புழக்கத்துல கூடியதா இருக்கு. அங்க ஆல்கஹாலுங்க பேன் செய்யப்பட்டிருக்கு. ஆனா கேனபிஸ் வந்து கஞ்சாங்க லீகலைஸா இருக்கு. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கேனபிஸ் செடியை வந்து பல்வேறு வகையான நாடுகளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய காசுகளை எடுக்கிறதுக்காக இந்த மேரேஜ் வாங்க சொல்லக்கூடிய கேனபிஸ் பிளான்ட் வந்து விற்கிறாங்க. அதுக்காக கவர்மெண்ட் வந்து எந்த வகையும் சொல்லலாம் அமைதி சொல்லாம விற்கிறதுக்கான அலவன்ஸ் வந்து கொடுக்குது. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேனபிஸை மக்கள் வளர்ப்பாங்க, அது கவர்மெண்ட் விற்பாங்க, கவர்மெண்ட் வந்து வெளி நாடுகளுக்கு விற்கும். இது மாதிரி விஷயம் செய்யறதுக்காக இது ஒரு ஃபேக்டா இருக்கு. நம்ம நாடுகள் இல்லைன்னா ஆல்கஹால் கூட குடிச்சுக்கலாம், ஆனா அந்த கேனபிஸ் வந்து வளர்க்கவே கூட தொடரவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ரூல்ஸ் இருக்கு. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கதா நார்த் கொரியா. இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நார்த் கொரியால பிளஷர் ஸ்குவாட்னு ஒரு ஸ்குவாட் இருக்கு.
இங்க இருக்க டாப் வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கும் அதே அந்த சார்ந்த மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளஷர் ஸ்குவாடை சேர்ந்த பெண்களை வந்து அதிகமான அளவுக்கு உடல் ரீதியா ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து நார்த் கொரியா தப்பிச்சு வந்த சில டிஃபேக்டர்ஸ் தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது எவ்வளவு மோசமான விஷயமா இருக்கு. கவர்மெண்ட் பிளஷர் ஸ்குவாடுங்கிற ரீதியில பெண்களை தவறான வழியில வந்து ஈடுபடுத்த வைக்கிறதுங்கிறது இது இங்க இருக்கக்கூடிய கிரேசியா இருக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம நாடுகள் எல்லாம் தலைவர்களோட சிலை எல்லாம் முக்கியமான இடங்கள்ல இருக்கும். ஆனா நார்த் கொரியா பார்க்கும்போது கிம் ஜாங் இல்ங்கிற சிலை, கிம் ஜாங் இல்ங்கிறது நார்த் ஃபவுண்டிங் ஃபாதர். அவர் சிலை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 to 5 கிலோமீட்டருக்குள்ள கண்டிப்பா ஒரு சிலை இருந்தே ஆகும். அதாவது பார்த்தோம்னா நார்த் கொரியா ஒரு 750 பீப்புள் தான் வச்சுக்கோங்க. 750 பீப்புளுக்கு ஒரு சிலைங்களை கணக்க வைக்கிற அளவுக்கு நார்த் கொரியா அந்த அளவுக்கு அவரோட சிலைங்கிறது அதிகமா இருந்துட்டு இருக்கு. அவரு அதுக்கடுத்து அவரோட பையன் அவரோட சிலைகள் இருக்கு. இப்ப அதுக்கடுத்து கிம் ஜாங் ஒண்ணு இருக்காரு. இவர் இருந்ததுக்கப்புறம் இவரோட சிலைகளையும் நினைச்சிருவாங்க. கிட்டத்தட்ட நார்த் கொரியா நீங்க தெரு போனீங்கன்னா ஒரு 3 to 5 தெரு தள்ளி போனீங்கன்னா ஒரு சிலையை வந்து பாத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து இவரோட ப்ரொபகண்டாங்கிறது நார்த் கொரியா ப்ரொபகண்டாங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த கிரேசி ஃபேக்ட்ஸ்ல பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளைக்கு வேறொரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.